நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அனிமல்ஸ். மழை பெஞ்சதுக்கு காலையில் ஃபீமேல் டைகர். திஸ் ஒன் ஃபீமேல் ஆர் மேல்? சிவுக்கு வந்து இது ட்ரை பண்ணுங்களாமா. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கிளைமேட் அதே மாதிரியே தாங்க இருக்குது. மழை விட்டு விட்டு வந்துட்டு குட் மார்னிங் ஆல். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா JLR கபினிங்க சஃபாரி வெஹிக்கிள்ஸு. நம்ம வந்து மார்னிங் சஃபாரி போகிறோம். மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால நேற்று வந்து நம்ம ஜீப் சஃபாரி தான் கேட்டிருந்தோம். மார்னிங்கும் அதே மாதிரி ஜீப் சஃபாரி தான் போகிறோம். இன்னும் மழை நிற்கல. மேபி ஈவினிங்கு நாளைக்கு காலையில் போட் சஃபாரி ட்ரை பண்ணலாம். சஃபாரி ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. மார்னிங் சஃபாரி. நல்ல மழைங்க நேற்று நைட்டெல்லாம். ஆடு பாருங்கள் க்ரீன்ஸாக இருக்குது. இது வந்து லெப்பார்டோட ஃபேவரட் பிளேசஸ். அதிகமாக லெப்பார்ட் சைட்டாக கபினியில் செக் போஸ்ட்டில் என்ட்ரு ஆனதையுமே பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ரோட்டில் எல்லாமே டைகர் லெப்பார்டு கிராஸ் ஆகிற ஏரியா தாங்க. நிறையா ஸ்பாட் ஐட்டிஸ் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு காலையில். கபினி ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான மரங்கள்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. பெரிய பெரிய பழங்கால மரங்க. ஸ்பாட்டட் டீஸ். மழை வந்து விட்டு விட்டு பெஞ்சிட்டே இருந்ததுங்க. ஸோ மழை துளி லைட்டாக விழுந்துகிட்டே இருந்தது. அதனால் சஃபாரி வெஹிக்கிளில் முன்னால் அந்த ஓப்பன் பண்ணுவாங்க தார்பாலின்னு, அது வந்து க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. ஸோ நம்மளால் கிளியராக பார்க்க முடியல. கிளாஸ் வழியாக தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. டீஸ் எல்லாம் நிறையா கூட்டம் கூட்டமாக இருந்ததுங்க. அது போக ஒயில் போர்ஸ் வந்து மார்னிங் டைமில் நிறையா நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. காட்டில் ஒயில் போர் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சைஸில் கூட நம்மளால் பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த ஒயில் போர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியமான சைஸ் தாங்க. சின்ன ஒயில் போர் கிடையாது. இந்தளவுக்கு சைஸில் இருக்கிற ஒயில் போர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரிஸ்க்கு தான். நம்ம சம்டைம்ஸ் வந்து காட்டுக்குள்ளார போகும்போது ஒயில் போர் வந்து கிராஸ் ஆச்சுன்னா நம்மளே முட்டி தள்ளிடும். இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த கொம்பு இருக்கிற மேல் ஒயில் போர் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டேஞ்சரு. கண்டிப்பாக நம்மளை இன்ஜுரி பண்ணிடுங்க. மேல் ஒயில் போர் பார்த்திங்கன்னா டைகரையே சம்டைம்ஸ் வந்து அட்டாக் பண்ணிடுங்க. ஹண்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது டைகரையே கில் பண்ணிடுங்க. காட்டில் பார்த்தீங்கன்னா பொந்து போட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக நுழைஞ்சிருங்க இந்த ஒயில் போரு. நம்ம ரீசெண்டாக தேக்கடி டைகர் ரிசர்வில் எடப்பாளையம் நைட் ஸ்டே பண்ணும்போது தெரிஞ்சுக்கிட்டோம். ஸ்பாட்டட் டீஸுங்க. அதுக்கப்புறம் ஒயில் போர் குரூப் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அனிமல்ஸ். மழை பெஞ்சதுக்கு காலையில் க்ரீனிஷ் அந்த வியூவுக்கு. இந்த சஃபாரியில் நிறைய ஒயில் போர்ஸ் குரூப் வந்து பார்க்க முடிஞ்சுங்க. இது செகண்ட் குரூப்புங்க. லெப்பர்டு வந்து ஸ்பாட்டாக இருக்குங்க. அதை பார்க்குறது தான் போயிட்டுருக்கு. லெப்பார்ட் சைட்டாக இருக்குது. பார்க்கலான்னு போயிட்டுருக்கும்போது சடனாக பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னால் போன வெஹிக்கிள் வந்து ஸ்டாப் பண்ணாங்க. அலாம் கால் வந்துச்சுன்னு சொன்னாங்க. கேட்டதுக்கு ஸ்பாட்டட் டீஸ் காலுங்க. நம்ம போனப்போ ஒரு கால் தான் வந்துச்சு. ஃப்ரீக்வெண்ட்டாக கால் பண்ணல டீஸு. பட் இருந்தாலும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். டைகர் மேபி கிராஸ் பண்ணலான்ட்டு. டீஸ் பார்த்தீங்கன்னா சவுண்ட் எதுவும் போடாமல் காமாக ரோட் கிராஸ் பண்ணிச்சுங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம அங்கேருந்து மூவ் ஆகிட்டோம். டீஸ் வந்து இந்த மாதிரி ரோட் கிராஸ் பண்ணுறதை பார்க்குறது உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குங்க மார்னிங் டைமில். அதுவும் இந்த க்ரீனிஷான டைமில் மழை பெய்கிற கிளைமேட்டுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க. பொதுவாக எந்த அனிமல் வந்து இந்த மாதிரி ரோடை கிராஸ் பண்ணும்போது அந்த ஓப்பன் ஸ்பேஸில் அனிமலை பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. ரோட் கிராஸிங் என்றைக்குமே பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் எந்த அனிமல் கிராஸ் பண்ணாலுமே நமக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். மெமரியில் கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்குங்க. ஃபாரஸ்ட்டில் நம்ம பார்த்திங்கன்னா பீக்காக்கை வந்து பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டோம். வேறு எந்த அனிமலுமே சைட் பண்ணலைன்னா பீக்காக் ஏதாவது சீனிக்காக இருந்ததுன்னா நம்ம பார்ப்போம். கபினி சைடில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பீக்காக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்ப்பாங்க. இந்த டீக் பிளான்ட்ஸ்க்கு நடுவில் இந்த மரத்தில் பீக்காக் வேறு லெவலில் போஸ் கொடுத்துட்டு இருந்தது. அது போக அதுக்கு பின்னாடி ஒரு ஒயில் போர் குட்டி அங்கே இங்கேயும் போயிட்டு இருந்ததுங்க. இந்த ஒயில் போரையும் பீக்காக்கையும் ஒன்றா பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்தது. நம்ம லெப்பார்ட் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பைசன் குரூப்புங்க. காருங்க, இந்தியன் காருன்னு தான் சொல்லுவாங்க. இது வந்து கேட்டில் ஃபேமிலி. கிட்டத்தட்ட இதோட பிஹேவியர் பார்த்திங்கன்னா எலிஃபென்ட் மாதிரியே தான். இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அக்ரெசிவுங்க. டைகர் மெயினாக பார்த்திங்கன்னா இதை ஹண்ட் பண்ணி சாப்பிடும். ஆனால் சம்டைம்ஸ் ஏமாந்தால் டைகரையே இது வந்து அட்டாக் பண்ணிடுங்க. இதோட கொம்பு வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லு. இங்கே பார்த்திங்கன்னா மேல்காரும் ஒன்று இருக்குது. மேல்கார் பார்த்திங்கன்னா
அதோட கொம்பு எல்லாமே கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். அதோட பாடியுமே பார்த்திங்கன்னா நல்லா டார்க் பிளாக்கில் பார்க்க முடியும். மசில்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குங்க மேல் காருக்கு. குட்டி ஃபீமேலு மேல் காரு எல்லாமே பார்த்தோம் ஒரே இடத்துல. நல்ல சைட்டிங்கு கார்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிப்பில் கூட்டமாக பார்த்தோம். நேற்று வந்து ஒரே ஒரு கார் தான் பார்த்தோம், பட்டு ரொம்ப க்ளோஸில் பார்க்கல. இன்றைக்கி காரை வந்து ரொம்ப க்ளோஸில் வெஹிக்கிள் பக்கத்துலேயே பார்த்தேங்க. சாப்பிட்டு பிஸியாக இருந்தது, பட் நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக லெப்பார்டை பார்க்குறக்காக தான் இருந்தது. பட் லெப்பார்டு சைட்டான இடம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 300 மீட்டருக்குள்ளார தான் இருக்கும். ரொம்பவே பக்கம்தாங்க. இங்கேருந்து பார்த்தா அங்கே வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நிறையா நின்றுட்டு இருந்தது. போனாலும் நமக்கு ப்ளேஸ் கிடைக்குமா, நம்மளால் லெப்பார்ட் பார்க்க முடியுமான்னு தெரில. ஸோ கொஞ்சம் நேரம் நம்ம காரை பார்த்துட்டு இருந்தேங்க. லெப்பார்டுங்க சரி அங்கே போகலான்னு பார்த்து லெப்பார்ட் போனோம். போகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இடமே கிடைக்கல, பின்னால் தான் நின்றுட்டு இருந்தோம். எல்லோரும் பார்த்திங்கன்னா லெப்பார்டை வந்து பார்க்குறக்கு வேண்டி ரொம்ப க்ரௌடாக இருந்தது அந்த இடத்துல. நேற்று பார்த்தா அதே லெப்பார்டுங்க இங்கேருந்து தெரியாது. மேல தான் இந்த இடத்துல கரெக்ட் இந்த பிரான்ச் இருக்குல்ல, அந்த டாப்ல இங்க 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 இது இதுதான். பாத்தீங்களா? பார்த்தேங்க. தேங்க்ஸ். லெப்பார்டுங்க இந்த மரத்துக்கு மேலே ஹைட்டில் இருக்குங்க. பட் அங்கே இருந்தவங்களோட நாங்கள் பின்னால் நின்றுட்டு இருந்தோம். எங்களுக்கு பார்த்திங்கன்னா சடனாக லெப்பார்டோட வியூ நல்லா தெரிஞ்சுதுங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு அந்தளவுக்கு கிளியராக தெரில போல், தெரியுமான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. பட்டு நமக்கு நல்ல சைட்டிங்கு. நேற்று சைட்டான அதே லெப்பார்டு தாங்க. இந்த லெப்பார்டு தான் நமக்கு கிளியராக நேற்று சைட் ஆகலை. சின்ன ஃபுட்டேஜ் தான் நமக்கு கிடச்சிது, அதுவும் வந்து கிளியராக இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளால் கிளியராக பார்க்க முடிஞ்சதுங்க. நம்ம நேற்று பார்த்த இடத்துல தான் நிறையா வெஹிக்கிள்கள் நின்றுட்டு இருந்தது. அங்கே தான் வந்து சைட் ஆகுன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அங்கே வந்து அவங்களுக்கு கிளியராக சைட்டாக இருக்காது கண்டிப்பாக. இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது தான் கிளியராக சைட் ஆச்சு. நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அங்கேருந்த வண்டியெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே மூவ் வந்துச்சு. நம்மக்கிட்ட தான் கேட்டாங்க எங்கே லெப்பார்டுன்ட்டு. நம்ம தான் ஹெல்ப் பண்ணோம் மித்தவங்களுக்கும். இவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட்டில் இந்த டென்ஸு மரங்களுக்கு நடுவில் லெப்பார்டை வந்து ஸ்பாட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லெப்பார்டு மரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப உச்சியில் படுத்துட்டு இருந்ததுங்க. நம்ம கேமராவில் வந்து பார்க்கும்போது நமக்கு அது தெரியுது, பட்டு லைவாக பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டங்க. ஒரு சின்ன ஏதோ மரக்கிளை மாதிரி தான் தெரியும். கேமரா இருந்ததுன்னா ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு மெயினாக ஸ்பாட் பண்ண முடியும், இல்லைன்னா பைனாகுலர் வச்சு தான் பார்க்கணும். பட் ஒரு வழியாக நமக்கு சைட் ஆகிடுச்சுங்க இன்றைக்கி. நேற்று நம்ம கிளியராக பார்க்கலன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தோம். லெப்பார்ட் பாருங்கள் மரத்தில் எப்படி படுத்துட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்குன்னு. நல்லா தூங்கிட்டு இருந்ததுங்க. திடீர்னு இப்போ எந்திரிச்சு அந்த பக்கமாக திரும்பி படுத்துருக்கு. பட் தலையை நம்மளால் பார்க்க முடியுது, நல்லா கிளியராக பார்க்க முடியுதுங்க லெப்பார்டு. வேறு லெவல் சைட்டிங்கு. மரத்தோட உச்சியிலேயே கிட்டத்தட்ட போய் படுத்துட்டு வேறு லெவலில் வாட்ச் பண்ணிகிட்ருக்குங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா லங்கூர்ஸ் எல்லாம் கொஞ்சம் லெப்பார்டு வந்து தூங்கிட்டு இருக்கும்போது டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரி அங்கே இங்கேயும் ஜம்ப் பண்ணிகிட்டு இருந்தது. பட் லெப்பார்டு வந்து அதை எதுவுமே பெருசாக கன்சிடர் பண்ணல. இன்றைக்கி நல்ல சைட்டிங்க லெப்பார்டுங்க. ஃபஸ்ட் டைமு இவ்வளோ பெரிய மரத்தோட உச்சியில் அதுவும் ஒரு அழகான லெப்பார்டு வந்து படுத்துட்டு இருக்கிறது பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருந்ததுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று வந்து நம்மளால் கிளியராக ஸ்பாட் பண்ண முடியல, இன்றைக்கி நல்ல சைட்டிங்கு. கம்ப்ளீட்டாக லெப்பார்டை வந்து பார்க்க முடியுது. நம்ம இந்த ட்ரிப்பில் இது வரைக்கும் டைகர் பார்க்கலினாலும் இந்த லெப்பார்டு வந்து நமக்கு சைட் ஆனதே வந்து ரொம்ப ஹாப்பிங்க. அட்லீஸ்ட் இதுவும் பார்க்காம இருந்திருந்தால் நமக்கு இன்னுமே டிசப்பாயிண்டட் மாதிரி தான் இருந்திருக்கும். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. லெப்பார்டை வந்து இவ்வளோ ஹைட்டான மரத்தில் படுத்து நான் ஃபஸ்ட் டைமாக பார்த்துருக்கேன். நீங்கள் இது மாதிரி இதுக்கு முன்னாடி சைட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். நம்ம ஒரு 45 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா லெப்பார்டு அந்த இடத்துல பார்த்துட்டு இருந்திருப்போம். ஏன்னா வேறு எங்கேருந்தும் டைகர் சைட்டிங் பற்றி எந்த மெசேஜும் வரல, வேறு எந்த வெஹிக்கிளுக்கும் சைட் ஆன மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனுமே வரல. ஸோ லெப்பார்டாவது பார்க்கலான்னு நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸ் தான் அதோட மூமெண்ட் இருந்தது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 1 or 2 மினிட்ஸ் தான். அதுக்கு மேலே நம்ம பெருசாக அதோட மூமெண்ட்டே பார்க்க முடில. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறையா வண்டி வந்துருச்சு. எல்லாருமே வந்து லெப்பார்ட் பார்க்க எக்ஸைட்டிங்காக இருந்தாங்க. ஸோ நம்ம அவங்களுக்கு வழி விட்டுட்டு நம்ம அங்கேருந்து டைகர் பார்க்கலான்னு கிளம்பிட்டோங்க. இல்லைங்களா, லேக் வாட்டர் ஏரியா, பேக் வாட்டர் ஏரியா, 100 எலிஃபென்ட் சிங்கிள் சஃபர்.
Aniket was counting. Yeah. Plus he stopped counting after 70. I lost count. When it was ஒன்று நேற்று போன இடத்துலையே எங்கண்ணா முந்தின நாளுங்க நம்ம நேற்று ஒன்றுமே பார்க்கல, ஒரே ஒரு டஸ்கர் தான் பார்த்தோம். கபினி லேக்கோட பேக் வாட்டர் இருக்காங்க, எலிஃபென்ட்ஸ் இருக்குங்க ஒரு 3 இந்த மரம் இருக்குது. Hey, not there, man. Here. Behind the trees. Behind the trees. எலிஃபென்ட் ಎರಡಿದೆ. பொதுவாக கபினியில் பேக் வாட்டர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல எலிஃபென்ட்ஸ் வந்து கூட்டமாக பார்க்க முடியும் சம்மர் டைமில். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 30 எலிஃபென்ட் 40 எலிஃபென்ட் எல்லாம் வந்து நின்றுச்சுங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம போன அன்னைக்கு ஒரே ஒரு டஸ்கர் தான் பார்த்தோம். 2வது நாள் பார்த்தீங்கன்னா 3 எலிஃபென்ட்ஸ் நம்மளால் பார்க்க முடிஞ்சுச்சு. 3மே ஃபீமேல் தான். பேக் வாட்டர் ஏரியா லாங் சைட்டிங்க. crocodileங்க இல்லை ஏதோ போகுதுங்க இந்த இடத்துல, crocodile நினைக்கிறேங்க. இட்ஸ் ரன்னிங் ரைட். crocodile. Hey, no, man. boat top. Okay. On the other side, we didn't realize it was water. It really looked like something. Yeah, I thought crocodile. Some animal we've not seen before. I thought a big mongoose. Oh, monitor lizard. ஆக்சுவலாக மழை பெய்யறதுனால டென்ஸ் ஃபாரஸ்ட்குள்ளேயே தண்ணி அங்கங்கே ஸ்டோர் ஆகிருக்குங்க. ஸோ வைல்ட் அனிமல்ஸ் வந்து இந்த பேக் வாட்டர் சைடு வந்து வர்றது கம்மியாக இருக்கும். இப்போ தண்ணி வந்து உள்ளே இல்லைன்னா இந்த மாதிரி பேக் வாட்டர் சைடில் நம்மளால் எலிஃபென்ட்ஸு வேறு அனிமல்ஸையும் கூட்டமாக பார்க்க முடியும். மித்த ஃபாரஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த கபினியில் வந்து நம்மளால் நிறைய வைல்ட் அனிமல்ஸ் பார்க்க முடியுதுன்னா, கபினி ரிவர் வந்து அந்த பக்கம் பந்திப்பூர் முதுமலையும் இந்த பக்கம் வயநாடு நாகர்கோவில் டைகர் ரிசர்வையும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுதுங்க. அது போக முதுமலை பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ், பிஆர்டி டைகர் ரிசர்வ், இந்த மாதிரி நிறையா ஃபாரஸ்ட் வந்து கனெக்ட் ஆகி மோர் தென் 5500 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு மேலே மொத்த ஃபாரஸ்ட் ஏரியாங்க. நிறைய அனிமல்ஸு உள்ளே இருக்கும். டைகர், அது போக எலிஃபென்ட்ஸு, வைல்ட் ஹார்ஸு, சாம்பார் டீஸு, ஸ்பாட்டட் டீவ்ஸு, இல்லாத அனிமல்ஸே கிடையாதுங்க லைனை தவிர. ஸோ சம்மர் டைமில் இங்கே வந்து நம்மளால் நிறைய அனிமல்ஸ் வந்து பேக் வாட்டர் சைடில் பார்க்க முடியுங்க. டென்ஸ் ஃபாரஸ்ட்குள்ளே தண்ணி வந்து ஷார்ட்டேஜாக இருக்கும்போது, தண்ணி இல்லாத டைம்லலாம் அனிமல்ஸ் இங்கே நிறையா கூட்டமாக பார்க்க முடியுங்க. அதுவும் எலிஃபென்ட்ஸ் வந்து கூட்டமாக இந்த பேக் வாட்டர் ஏரியாவில் பார்க்கலாங்கிற மாதிரி சொன்னாங்க. 3 எலிஃபென்ட் ஈவினிங் நிறைய சான்ஸ் இருக்குங்களா எலிஃபென்ட்ஸ்க்கு? நம்ம இந்த ட்ரிப் பிளான் பண்ணதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா சம்மர் டைமு கபினியில் வந்து போட்டிங் போனால் நம்மளால் நிறையா வைல்டு எலிஃபென்ட்ஸ் பார்க்க முடியும்னு தான் வந்தோம். பட் நம்ம வந்த அன்னைக்கே நமக்கு ஒரு ஷாக்கிங்காக மழை பெஞ்சிட்ருக்குங்க. ஸோ அனிமல் சைட்டிங் வந்து ரொம்பவுமே புவருங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால தான் ஜீப் சஃபாரி எடுத்துகிட்டு இருக்கோம். நேற்று ஈவினிங்கு இன்றைக்கி காலையிலையும் கண்டிப்பாக ஈவினிங் வந்து நம்ம போட் சஃபாரி தான் பண்ண போகிறோம். அனிமல் சைட்டிங் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு. மலைச்சாரல் விழுந்துகிட்டே இருக்குங்க, மழை நிற்கவே இல்லை. மழை பெஞ்சா டைகர் பார்க்க முடியாதாங்க? சைட்டிங் கம்மிங்க. இல்லைன்னா அதையும் கஷ்டங்க. லீவ்ஸ்லாம் படுத்துட்டு இருக்குங்க மலைக்கு. லெப்பார்டு எலிஃபென்ட் சைட்டிங் அப்புறம் நம்மளால் ஸ்பாட்டட் டீவ்ஸ் தாங்க அங்கங்கே குரூப்பாக பார்க்க முடிஞ்சிச்சு. காலையில் நேரத்துக்கு நல்லா படுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்ததுங்க நிறைய டீஸு. அலாம் கால் எதுவுமே பெருசாக வரல. மான்சூன் டைமுக்கு கபினியில் நிறைய டிஃப்ரெண்டான பேர்ட்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சுங்க இந்த ட்ரிப்பில். இந்த கொலை மாதிரி இருக்கிற இடத்துல ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டீஸ் கொஞ்சம் இருந்தது. அங்கே அலாம் கால் வந்துச்சுங்க. ஒரு 2 கால் தான் வந்துச்சு. நம்ம மழை பெய்யறதுனால டிரைவர் வந்து தார்பாலின் வந்து க்ளோஸ் பண்ணார் ஃப்ரண்ட்டில். அந்த டைமில் கால் வந்துச்சு. பட்டு பெருசாக டீஸ் வந்து வேறு எந்த ரியாக்ஷனும் பண்ணாதனால நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். சம்மரில் Guru taught no mechanics. Go do. Female tiger. This one female or male? Female. Female. One female over here, and then the other male came up from there. Oh, at a time 2 tigers. Yeah. Smaran, go man. What did Sandesh Gadu teach you? Call birds. We'll go back. We'll wait at
சம்மரில் இதே இடத்துல டைகர் பார்த்துருக்காங்க. அந்த கிளிப் தான் காட்டினாங்க. Male tiger. Another tiger or same No, tiger? same. Same. Stop. Hunting is there? டைகர் வந்து குட்டியோட ஃபைட்டாக இருக்குங்க. நம்ம பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுறோம். முடியும்னு தெரியல. It's really far both ways. If it's there, if you go here, we're done. ஒரு வண்டிக்கு மட்டும் டைகர் வந்து குட்டியோட வந்து சைட்டாக இருக்குது. நம்மளுக்கு சைட்டாக இல்லை, நம்மளால் பார்க்க முடியும். மார்னிங் சஃபாரி முடிஞ்சுங்க. டைகர் எதுவும் நமக்கு சைட் ஆகலை. ஃபுல்லாக மழை தாங்க. மழை இன்னும் ஸ்டாப் ஆகவே இல்லை, தூரிகிட்டே இருக்குங்க. எவ்வளோ பெரிய மரம் பாருங்க. இதை பற்றி ஒரு போர்டே வச்சுருக்காங்க. ரொம்ப பழைய கால மரம்னு நினைக்கிறேங்க. இந்த மாதிரி மழை பெய்யும்போது இந்த மாதிரி பூச்சிகள்லாம் நிறையா இருக்குங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய மரங்கள் நிறையா உள்ள பழைய கால மரங்கள்லாம் இருக்குங்க ஜேஎல்ஆர் கம்பெனியில். ஃபுல் மழைங்க வந்ததுலேருந்து பட் வேறு வழி இல்லை. ஈவினிங்கும் நாளைக்கு காலையிலையும் போட் சஃபாரி எடுக்கலான்னு தான் பிளானு. மழை நிற்கும்னு பார்த்தோம், மழை நிற்கலை. பட் இருந்தாலும் போட் சஃபாரியே போகலான்ட்டுங்க. நீங்கள் பாருங்க, இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. சிவுக்கு வந்து இதை ட்ரை பண்ணுங்களாமா. போலவா, பூச்சி இருக்கும், அங்கெல்லாம் லீச் இருக்கும். போகலாம். இன்னும் அவுட் சைடு வியூ பாருங்கள், ஜாலியாக இருக்குது. காய்ச்சல் வந்துடும். உள்ளே போ. இதாங்க லேக்கு. டென்ட் ஸ்டே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதுவும் இந்த காற்று மழை கிளைமேட்டுக்கு வேறு லெவலில் இருந்ததுங்க. ஏசியே தேவையில்லைங்க. பட் என்னென்னா நம்ம பேசுகிறது வெளியே கேட்கும், வெளியே பேசுகிறது நமக்கு ஈஸியாக கேட்குங்க. இந்த மாதிரி ப்ரைவசி விரும்புகிறவங்களுக்கு இது அந்தளவுக்கு செட் ஆகுமான்னு தெரில. பட் நேச்சராக இருக்கலாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கிளைமேட் அதே மாதிரியே தாங்க இருக்குது. மழை விட்டு விட்டு வந்துகிட்டே தான் இருக்குது. ஃபுல்லாக காற்று. ஆனால் வந்து நமக்கு 10 பேக்கேஜோ எம்பி பேக்கேஜோ அவைலபிளாக இல்லை. ஸோ நம்ம ஃபஸ்ட் டைமாக டார்மெட்ரி வந்து ட்ரை பண்ணுறோம். இதாங்க டார்மெட்ரி. கேட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. உள்ளே வரும்போது ரைட் சைடுங்க, வெளியே போகும்போது லெஃப்ட் சைடு. இதாங்க என்ட்ரன்ஸு. ரைட் சைடு ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. இதாங்க டார்மெட்ரி என்ட்ரன்ஸ். ஃபேனு, ஏர் கூலர் எல்லாமே இருக்குங்க. 2 சேரு, சின்ன கபோர்டு வந்து எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. தண்ணி தனியாக வச்சுருக்காங்க. பில்லோ, பெட்ஷீட்டு, கபோர்டு இருக்குங்க. ஃபுல்லாக லெப்பர்டு, டைகர் தாங்க. நல்லா இருக்குங்க. சிங்கிளாக வரவங்களுக்கு கண்டிப்பாக யூஸாக இருக்கும். அதனால தான் நான் ஷேர் பண்ணுறேன். ரூம் டூரு. ரெஸ்ட் ரூம் எல்லாம் வெளியேங்க. தனியாக ப்ளக் பாயிண்ட்டு, சின்ன டேபிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ் மாட்டுறக்கு ஹேங்கர் பாருங்கள். வெளியே நல்ல கிளைமேட்டுங்க. மித்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் சேம் தாங்க. நம்ம 10 பேக்கேஜோ எம்பி பேக்கேஜோ புக் பண்ணி வர மாதிரி. பட் இதுக்கு வந்து சஃபாரியில் வேன் தான் கொடுப்பாங்க, ஜீப் கிடைக்காது. பட் போட் சஃபாரி இன்க்ளூடடுங்க. அது போக ஃபுட் எல்லாமே சேம் தாங்க.